மார்க்கெட்டு பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. விளிம்பிலேருந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் வெஸ்ட் ஏஷியன் வார் ஈரான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹார்மோஸ் முனையில் நம்ம இந்தியன் ஷிப்பை விடுறதாக நியூஸ். அதனால் டீசல், பெட்ரோல், குரூட் ஆயில் எவ்ரிவேர் பல தரப்பட்ட முயற்சி பண்ணிட்டுச்சு கவர்மெண்ட். அதனால் அது நோ ப்ராப்ளம். ஒன்லி கேஸ் ஒரு 3 to 4 வீக்ஸ்லேருந்து பல இடத்துலேருந்தே ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் யூஎஸ்எஸ் கேஸ் வரவழைக்கிறாங்க. கத்தார் கேஸ் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிச்சுனாக்கா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும். பேனிக் ஆகாது. இப்போ ஒன்லி பேனிக் இஸ் கோயிங் ஆன். அதனால் ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இப்போ பவர் செக்டார் அண்டு இண்டெக்ஸ் கொக்கு ஸ்டவ் யார் உற்பத்தி பண்ணுறா? டிடிகே, பஜாஜ் எலக்ட்ரிக் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் க்ரீனில் போயிட்டுருக்கு. கோல் இண்டியா அண்டு ஓஎன்ஜிசி இது ஃபேவரபுளாக இருக்குது. பாக்கி எல்லாமே இறங்கு முகம். இதில் மேஜர் ஃபால் ஆகிறதுக்கு நிஃப்டி 50, பேங்கிங் செக்டாரும் இது ஆட்டோவும் தான் இன்றைக்கி கவுத்து விட்டது ஓவராக. இல்லைனா இந்த இறக்கம் இறங்கியிருக்காது. இப்போ அல்டிமேட்டாக பார்க்குறப்ப இறங்கியிருக்கிறதுல 230 பாயிண்ட் நிஃப்டி 50, 630 பாயிண்ட், அரவுண்டு 1 or 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். நிஃப்டி பேங்கு 830 பாயிண்ட் சென்செக்ஸ். அதனால் எவ்ரிடே 200 to 300 ஏதாவது ஒரு இம்பேக்டை வச்சு டவுன் ஆகிக்கிட்டே வருது. அதனால் இந்த சேம் திங் தான். லாங்கில் இருக்கிறவங்க பையிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு போகலாம். பாக்கி எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஆப்ஷனும் அவ்வளோது இது கிடையாது. 100 பாயிண்ட்டு தானே இறங்கியிருக்கு முன்ன பின்ன அப்படி. அதனால் ஸ்டில் கண்டினியூஸ் வார்ஸ், தட் குட் வி சே. அதனால் எவ்ரிடே மார்னிங் என்ன பொசிஷனோ ஈவினிங் நியூஸை வச்சு அதன்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். நம்ம பார்த்துக்கணும். அப்படி தான் ட்ரேடு எடுக்கணும். இல்லைனா வேறு வழியே இல்லை. அப்புறம் கம்பெனி ஷேர்ஸ் டிஃப்ரெண்ட். எந்தெந்த ஷேர் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.